பொதுவாக ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போனால் ரூம் செக்இன் பண்ணிட்டு வெளில வந்துட்டு சும்மா டவுனில் என்னென்ன இருக்குன்னு ரோமிங் போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. வணக்கம் நண்பர்களே, வர்க்கலாவில் செகண்ட் டே அதுமா நான் வேறு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தேன். இது ஒரு பீச் ரெசார்ட், பிளாக் பீச் ரெசார்ட்னு பேர். இதுதான் எங்கள் ரெசார்ட்டு. செம ஸ்டே இது. பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. ரெசார்ட் ரெண்டெல்லாம் சீசன் பொறுத்து மாறும். கிளிஃபில் தான் ரெசார்ட்டு. வர்க்கலா பொறுத்தவரை சவுத் கிளிஃப் நார்த் கிளிஃப்னு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கணும்னா நார்த் கிளிஃபில் ரூம் எடுங்க. காமா பீஸ்ஃபுல்லாக க்ரௌட்லெஸ்ஸாக என்ஜாய் பண்ணணும்னா சவுத் கிளிஃபில் ரூம் எடுங்க. சவுத் கிளிஃபும் நார்த் கிளிஃபும் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான், வாக்கபிள் தான். நான் அப்படிதான் எங்க ரூமை செக்இன் பண்ணிட்டு கிளிஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு வெளில வந்துட்டேன். மக்களோட கிளிஃப் அழகோ அழகு. அதுக்கப்புறம் பிளாக் பீச்சுக்கு அப்படியே இறங்கி போயிட்டோம். நிறைய ஃபாரினர்ஸ் நண்பர்களே, அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேராகிளைடிங் ஏரியாவுக்கு போனோம். பேராகிளைடிங் வந்து பெர் ஹெட்டுக்கு 3500 சார்ஜ் பண்ணுவாங்க. எங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் போகல. ஆனால் பார்க்க வந்து செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சன்செட் பார்க்க ஒரு கஃபேக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சன்செட் அடிச்சு கிளிஃப் அப்படியே ரூம் பண்ணிருந்தோம். நைட்டில் வந்து செம்ம ஆப்பனியாக இருக்கும். நிறைய கஃபேஸ், கிளப்ஸ், நிறைய பார்ட்டிஸ்லாம் நடக்கும்.